தேவ பிள்ளையை நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய பந்தி இருக்கிறபடினாலே நம்முடைய சுத்திகரிப்புக்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதாகமத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை பார்த்து கேட்ட முதல் கேள்வியை வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. வேதாகமத்திலே ஆண்டவர் மனிதனை பார்த்து கேட்ட முதல் கேள்வியை சோத்திரம். புதரோடையே ஆரம்பிக்கிறீங்களே பிரதர், சோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? இரண்டாவதாக ஆண்டவர் கேட்ட இன்னொரு கேள்வி அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். 3:9 முதல் கேள்வி, 4:9 இரண்டாவது கேள்வி. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? காயினே, உன் சகோதரன் எங்கே? முதல் கேள்வியை ஏன் ஆண்டவர் கேட்டார்? மகிமையினாலே மகிமை நிறைந்தவனாய் படைக்கப்பட்ட ஆதாம் சர்வ ஞானமுள்ளவனாய், சர்வ ஞானி ஆண்டவர் மாத்திரம்தான், ஞானமுள்ளவனாய், மிகுந்த ஞானமுள்ளவனாய் படைக்கப்பட்ட இந்த ஆதாம் ஆண்டவர் சொன்ன ஒரே கட்டளையை மீறி புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததினாலே தேவ மகிமையை பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து தேவ மகிமையை அற்றவனாகி இப்பொழுது தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த அந்த உறவு இழந்தவனாய் காணப்படுகிறான். ஆக தேவனோடு ஒப்புரவாகும்படியாக கேட்கப்பட்ட முதல் கேள்விதான், ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இரண்டாவது கேள்வி காயினை பார்த்த கேட்ட கேள்வி, காயினாகிய மனுஷரே, உன் சகோதரன் எங்கே? அவனை கொன்று போட்டாய் அல்லவா? அவனை கொன்று போட்டு நீ எப்படி என்னோடு கூட உறவாட முடியும்? என்னை இப்படி நீ தொழுது கொள்ள முடியும்? தேவனோடு உறவாட முடியாதவர்களும் சரி, மனிதனோடு சக உறவை வைத்துக் கொள்ள முடியாதவர்களும் சரி, தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது, தேவனை துதிக்கவும் முடியாது, தேவனை ஆராதிக்கவும் முடியாது. அல்லேலூயா. ஆக முதல் கேள்வி தன்னோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. இரண்டாவது கேள்வி மனிதரோடு ஒப்புரவாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. சிலுவை என்பதன் அடையாளம் அதுதான். ஆண்டவர் அவ்வப்போது 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை குறுக்கு சட்டமும் கிடைச்சட்டமும் பொருத்தப்பட்ட ஒரு அடையாள சின்னம்.
பலமுறை உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறேன். இந்த குறுக்கு நெடுச்சட்டம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை. இன்றைக்கு ஆவிக்குரியவர் என்று சொல்லுகிறவர்கள் இதை மாத்திரம் மையப்படுத்தி நானும் தேவனும் என் தேவனும் நானும், நானும் தேவனும் என் தேவனும் நானும் என்று சொல்லி உறவுகளை அறுத்தறிந்து சக மனிதர்களை மதிக்காது, சக உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது தேவனை அண்டிக் கொள்ள முடியும் என்று துணிகரம் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். இவர்கள் யார்? இந்த நெடுஞ்சட்டத்தை மாத்திரம் தூக்கி சுமந்து கொண்டு திரிகிறவர்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அது என்ன கூட்டம்? உலகத்தை பிரியப்படுத்த வேண்டும் என்றே வாழ்கின்ற கூட்டம். இவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இருக்காது. தேவனுடைய அடையாளங்கள், அச்சடையாளங்கள் எதுவுமே அவர்களிடத்தில் இருக்காது. ஆவிக்குரியவர்கள் என்பதற்கான ஒரு சிறு அடையாளம் கூட அவர்களிடத்தில் இருக்காது. ஆனால் உலக காரியம் என்று சொன்னால், உலகத்தின் காரியங்கள், ஒரு சக வீட்டுல ஒரு காரியமா, அண்டை வீட்டுல ஒரு விசேஷமா, அல்லது தூரத்து ஊர்ல ஒரு உறவு முறையாருக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியமா, உடனே இருப்பார்கள், உடனே செல்வார்கள். எல்லா காரியத்திலேயும் இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. உறவுகளை மதித்து மதித்து உலகத்திற்காகவே வாழ்கின்றவர்கள். இவர்கள் யார்? குறுக்கு சட்டத்தை தூக்கி கொண்டு திரிகிறவர்கள். ஆனால் ஆண்டவர் நெடுஞ்சட்டத்தை மாத்திரமல்ல, குறுக்கு சட்டத்தை மாத்திரமல்ல, சிலுவையை தூக்கி வரும்படியாக நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த டைமென்ஷன் ஆஃப் த கிராஸ் பார், இந்த கிராஸ் பாரை விட அந்த வெர்டிகல் பார் 3 times கிரேட்டர். அப்படின்னா உனக்கும் எனக்கும் இந்த உலக மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவை காட்டிலும் குறைந்தபட்சம் ஒரு 3 மடங்காவது நீ என்னோடு கூட உறவு வைத்துக் கொள்வாய் என்று சொன்னார். அப்பொழுது நீ மனிதனோடும் சக உறவை பேணி காக்க முடியும். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசக்கூடிய தலைப்பு ஒப்புரவாதல், ரெகன்சிலியேஷன். ஒப்புரவாதல். நாம் தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனோடு ஒப்புரவாகுவதை நாம செய்ய முடியாது, நம்மால அது முடியாது. அதை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வட்டாரங்களிலே அதிகமாய் பேசக்கூடிய வார்த்தை இந்த ஒப்புரவாதல். ஆனால் எத்தனை பேருக்கு இது உண்மையான அர்த்தம் புரிஞ்சு இதை நீங்க சொல்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒப்புரவாதல் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு மனிதனோடு ஒப்புரவாகுதல் என்று சொன்னால், அந்த மனிதனோடு ஐக்கியம் வைத்து உறவு வைத்து அவனை நன்றாய் புரிந்து கொண்டு அவனோடு உடன்பட்டு போகுதல் அல்லது ஒத்து போகுதல், அதற்கு பேர் தான் ஒப்புரவாதல். அப்ப தேவனோடு ஒப்புரவாதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனோடு உறவு வைத்து நல்மனசாட்சியை காத்து கொண்டு அவரிடத்தில் ஐக்கியம் வைத்து அவரோடு எத்தனை பேர் ஒத்து போகிறார்களோ, உடன்படுகிறார்களோ அவங்கதான் யாரோட ஒப்புரவாகி இருக்கிறாங்கன்னு அர்த்தம்? தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த தேவனோடு ஒப்புரவாகுதலை யார் செய்து முடித்தார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். 2 காரியத்தை சுருக்கமாக நான் உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்ல ஆயத்தப்படுவோம். தேவனோடு ஒப்புரவாதல், மனிதனோடு ஒப்புரவாகுதல். இதன் அடிப்படையில் தான் சுவிசேஷத்திலேயும் ஆண்டவருடைய சீசர்களும் அன்பு கூறுதலை பற்றி பிரதானமான கட்டளைகளாக நமக்கு சொல்லி இருக்கிறார். வேதத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம்
22வது அதிகாரம் 37 40வது வசனம் வரை. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற, நன்றாக கவனிங்கள், இட் இஸ் நாட் a second commandment, it is not a secondary commandment, but it is a primary commandmentக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய commandment. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது என்பது சக உறவையும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது தேவனோடு வைக்கக்கூடிய உறவையும் குறிக்கிறது. அதனாலதான் சொன்னேன், 3 மடங்கு வார்த்தை கூட அப்படித்தான் இருக்கு. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும். ஆனால் மனிதனிடத்துல வரும்போது அங்க மத்தேயு சுவிசேஷகன் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல உன் முழு மனதோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் பிறனிடத்தில் அன்பு கூறு அப்படின்னு சொல்லல. தேவனிடத்தில் வைக்க வேண்டிய அன்பு அப்படி இருக்க வேண்டும், மனிதனிடத்தில் வைக்க வேண்டிய அன்பு இப்படி இருக்க வேண்டும். இத ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம மனிதனோடு ஒப்புரவாதலும் தேவனோடு ஒப்புரவாதலையும் நாம முதல்ல வாசித்தோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் அவன் பொய்யன், அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கண்ட சகோதரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா? ஒப்புரவாய் இருக்கிறோமா? ஏதோ மாதத்துல ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் கர்த்தருடைய பந்தி இருக்கும். அந்த பந்தியில இப்படிப்பட்ட சில காரியங்களை சுத்திகரிப்புக்கு என்று சொல்லுவாங்க. இதை நாம கேட்டுட்டு அப்படியே கலந்து போகிற ஒரு சடங்காக மாறிவிடக்கூடாது. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல இதுவும் ஒரு சடங்காக மாறிக்கொண்டு வருகிறது. என் இருதயத்தை பாதிக்கிறது. அந்த நாட்களிலே ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பதாக இந்த கர்த்தருடைய பந்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கூடுமானால் 3 நாள் அல்லது 1 நாளாவது கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருந்து தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாகி. சிஸ்டர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக அவர்கள் சிலரோடு சமாதானம் இல்லாமல் இருந்தாங்க. ஆவியானவர் தேவ செய்தியிலே உணர்த்தப்பட்ட உடனே அவர்கள் வந்திருந்த அந்த சகோதரியோடு ஒப்புரவாகி அதன் பின்பு கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டார்கள். மகிமையா இருந்தது அந்த நாட்களிலே ஆராதனை. இப்பொழுது அது எங்கே போயிற்று? அவரு தேவனிடத்தில் அல்ல, நம்மிடத்துல தான் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஒரு சடங்காச்சாரமாக கடத்தி கொண்டு போகிற ஒரு கால சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி அவசர அவசரமாக எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்திலே காத்திருந்து நம்மை நாமே உய்த்துணர்ந்து ஆராய்ந்து பார்த்து தேவன் நம்மிடத்திலே உணர்த்துகிற காரியங்களை சரி செய்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டிய காரியத்திலே ஒப்புரவாகி, மனிதர்களோடு ஒப்புரவாக வேண்டிய காரியத்திலே ஒப்புரவாகி, குற்றமற்ற நல்மனசாட்சியோடு தேவ சமூகத்திலே எடுக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த கர்த்தருடைய பந்தி.
இது என்னமற்று போயிற்றோ என்ற ஒரு கவலை என் இருதயத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. மனம் திரும்புவோம் பிரியமானவர்களே, மனம் திரும்புவோம். அதனாலதான் மலை பிரசங்கத்திலேயும் ஆண்டவர் இதை சொல்லாமல் தன்னுடைய பிரசங்கத்தை முடிக்கல. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23, 24 வாசிங்க. ஆகையால் வந்து ஆகில் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி go and reconcile with your brother. முன்பு உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை. ஆனா நாம அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை ரிவர்ஸ் பண்ணிடுறோம், கான்வர்ஸ் பண்ணிடுறோம். இப்ப நான் காணிக்க போட்டுறேன் ஆண்டவரே, இப்ப நான் உம்மை துதிச்சிடுறேன் ஆண்டவரே, இப்ப ஆராதனைக்கு நான் வந்துடுறேன் ஆண்டவரே. நீங்க ஞாபகப்படுத்துனீங்க பாருங்க, இந்த அவங்களோட பேசாம இவங்களோட சண்டை போட்டு இவங்களோட ஒரு வருஷமா பேசாம இருந்ததெல்லாம் அத பின்னாடி பாத்துக்கிறேன். First go and reconcile with your brother. முதலாவது உன் சகோதரனோடு கூட நல்மனம் பொருந்து ஒப்புரவாகு. இங்க சொல்லப்பட்ட காரியமே வேற. நாம என்ன நினைக்கிறோம், நாம யாருக்கோ தப்பு பண்ணிட்டோம், அதை ஆண்டவர் உணர்த்தினா போய் ஒப்புரவாகிறதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை. அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்பயும் பார்த்தா பேசுவாரு, இப்ப பார்த்தா என்ன பண்ண மாட்டாரு, பேசாம அப்படி விலகி போவாரு. நம்ம அப்படியே விலகி நீ போனான்னா நானும் போறேன்ட்டு போறதல்ல. மறுமுறை பார்க்கும்போது மறுமுறையும் அதேபடி விலகி போனார்னா போய் கையை பிடிச்சிடணும். பிரதர் இங்க வாங்க, போன வாரம் பார்த்தீங்க விலகி போனீங்க, சரி நான் என்னமோ ஏதோன்னு விட்டேன், இந்த வாரமும் என்னைய நேருக்கு நேராக தான் பார்த்தீங்க, நீங்க வருவீங்க, கிட்டக்க வந்த உடனே உங்களை கட்டி பிடிச்சி ஸ்தோத்திரம் பண்ணலாம் நினைச்சேன், அல்லது கை குலுக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா என்னைய பார்த்ததும் பர்பஸாவே போறீங்க. அப்ப இதுல வேற நிச்சயமாய் என் மீது ஏதோ ஒரு கசப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. என்ன பிரதர் சொல்லுங்க, நான் ஏதாவது என் வாயின் வார்த்தைகளிலே மீறினேனா, அல்லது செயல்களிலே மீறி இருக்கிறேனா, அல்லது உங்களுக்கு விரோதமா எதையாவது நான் செஞ்சிருக்கிறேனா, அல்லது ஏதாவது பொறாமையாக நான் பேசி இருக்கிறேனா, அல்லது அவதூறாய் உங்களை பேசியிருக்கிறேனான்னு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமேல அவர் உண்மையான சகோதரன்னா, ஆமா பிரதர் நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னது என் மனசை ஹர்ட் பண்ணிருச்சு, அன்னைக்கு ராத்திரிலாம் நான் தூங்கலை அப்படின்னா, இந்த அளவு நான் அந்த அர்த்தத்துல நினைச்சு சொல்லல பிரதர் அப்படின்னு ஒரு வேளை ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்களா, வரமாட்டாங்களா? நிச்சயமாய் வருவாங்க. வந்து அங்கனையே நல்மனம் பொருந்தி ஒப்புரவாகி போயாச்சுன்னா அதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்றோம், கீழ்ப்படுகிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நீ மூஞ்சிய இப்படி திருப்பிட்டு போனா நான் இப்படி திருப்பிட்டு போறேன், அவ்வளவுதான், எனக்கு என்ன திருப்பவா தெரியாது. முன்பு உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி பின்பு வந்து என் காணிக்கையை செலுத்து. 1 யோவான் 3:11-12. ஆமென். இருக்க வேண்டாம். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். இங்க பிரச்சனையே அதுதான். நம்மள மாத்திரம் திட்டிக்கிட்டே போனாக்க நாம சகிச்சுக்கிருவோம் அல்லது முறுமுறுத்துட்டு போயிடுவோம். நம்மளை திட்டிட்டு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களை ஊழியக்காரரோ ஒருத்தரோ இப்படி மேல ஒரு தூக்குனா அப்ப வரும் பாருங்க நம்ம மனசுக்குள்ள பொறாம, எரிச்சல். அது என்ன ஆவிங்க? அதுக்கு பேரு வேதம் சொல்லுது காயினின் ஆவி. அது என்ன ஆவி? காயினின் ஆவி. எப்ப உங்களை குறைச்சு சொல்லும் போதல்ல, உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற உங்க சகோதரனை அப்படி தூக்கி போசும் போது நமக்குள்ள வரக்கூடிய அந்த சிந்தை இருக்கு பாருங்க,
அந்த ஆவியில வரக்கூடிய சிந்தை அது காயினின் ஆவி. இயேசுவின் நாமத்தினால எல்லா காயினின் ஆவிகள் ஓடி போவதாக. அல்லேலூயா. அடிக்கடி ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், ஆவிக்குரியவர்கள் அதிகமாய் அழுகிறவர்களோட அழுக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களோடு சந்தோஷப்பட கற்றுக்கொள்வதை நான் இன்னும் பார்த்ததில்லைன்னு ஒரு பழுத்த பிரசங்கியார் சொல்லியிருக்கார். This is 100% practically true. இன்றைக்கு ஒரு விசுவாசியனுடைய வீட்டில் ஒரு துக்ககரமான காரியமோ ஒரு சோக சம்பவமோ ஒரு விபத்தோ ஏற்பட்டுச்சுன்னா போய் விசாரிக்கிறதுல நம்ம அக்கறை காட்டுகிறோம். ஆனால் அதே குடும்பத்தில் ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னா எத்தனை பேர் மனமு வந்து அவர்களை போய் வாழ்த்துகிறோம், அவர்களோடு பங்கு கொள்கிறோம், அவர்களுடைய ஆசீர்வாதத்திலே நாமும் அவர்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களுக்காக ஜெபித்து எத்தனை பேர் வர்றோம்? இட்ஸ் a $100 million question. இந்த ரெண்டையும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனோடு ஒப்புரவாதலும் மனிதனோடு கூட ஒப்புரவாதலும். So with this introduction, let me pass on to reconciliation with God. தேவனோடு ஒப்புரவாதல். வாசிங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனோடே ஒப்புரவாகுங்கள். ஏன் தேவனோடு ஒப்புரவாகுங்கள்? முன்னாடியே சொல்லிட்டேன். மகிமையுள்ளவனாக ஆண்டவர் படைத்தார், ஞானமுள்ளவனாக கர்த்தர் அவனை படைத்தார். ஆனால் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவ மகிமை இழந்து போய்விட்டான். தேவ மகிமையை இழந்து போய் மகிமையால் மூடப்பட்டிருந்த அவன் இப்பொழுது நிர்வாணியாய் இருப்பதை உணர ஆரம்பித்து ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன உடனே அவன் சொல்றான், நான் நிர்வாணியாய் இருப்பதை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? இதுக்கு முன்னாடி நீ இப்படித்தானே இருந்த, அப்ப எல்லாம் உனக்கு தெரியல, இப்ப எப்படி தெரிஞ்சிச்சு? புசிக்க கூடாது என்று சொன்ன ஒரு சிம்பிள் டெஸ்ட் வச்சாரு, அதில் அவன் ஃபெயில் ஆயிட்டான். அப்ப இந்த தேவன் கொடுத்திருந்த அந்த மகிமையை இழந்ததை மனுஷனால மறுபடியும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அதை திரும்ப யார் தான் கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும். அதனால தான் தேவன் தான் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தம்முடைய ஒரே குமாரனாகிய மனுஷகுமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. அத பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல அப்படியே தெளிவா சொல்றாரு. எபேசியர் 2வது அதிகாரம் 14-16 வாசிங்க. எப்படி எனில் காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. எஸ்ஐ 59:2 அப்படித்தானே சொல்லுகிறது. பிரிவினை, அக்கிரமம் பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை. இப்ப ஆதாம் இதை செஞ்சதுனாலதான் அவன் பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் என்னென்ன வார்த்தை போடணுமோ அத்தனை செஞ்சிட்டான். இனிக்விட்டிஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன், சின் எல்லாத்தையும் செஞ்சதுனால இப்ப தேவ மகிமையை இழந்தவனாய் அவன் காணப்படுகிறான். அந்த மகிமையை கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவரே தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். அவரை அனுப்பி 16 வசனம் சொல்லுகிறது, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சமமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்.
அநேக முறை நம்ம வாசிருக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். ஒரு திரையை போட்டு, நல்லா கவனிங்க, ஒரு திரையை போட்டு இது ஃபர்ஸ்ட் கிளாஸு அது செகண்ட் கிளாஸு அப்படின்னு ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு ஒரு திரை போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் உட்காந்துருக்குறாங்க, ஒரு அரங்கம்னே வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிறவங்க செகண்ட் கிளாஸில். இதை ரெண்டையும் பிரிக்கிறது எது? இந்த திரை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கும் போது பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக பிரிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டுக்கு இடையில அந்த நாட்களில் மகா பிரதான ஆசாரியன் மாத்திரமே கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதையா இருந்தது. இப்ப ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினதுனால இப்ப எல்லாரும் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் எங்க போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் இந்த தடையாய் நிற்கக்கூடிய பிரிவினை உண்டாக்கக்கூடிய இந்த ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸும் கிடையாது, செகண்ட் கிளாஸும் கிடையாது. தேவனுக்கு முன்பாக ஆல் ஆர் ஈக்குவல். ஹல்லேலூயா. ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், அப்படி இப்படின்னா ஆசாரியர்கள், அந்த பிரிவுலாம் இப்ப கிடையாது. நீங்களும் நானும் தான் ராஜாக்கள், ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. இப்ப எந்த பிரிவும் இல்லாதபடி இரு திறத்தாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? இப்ப ஒப்புரவாக்கிட்டார். ஹல்லேலூயா. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் விளக்கமாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20-21 சொல்றாரு, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஏன் இந்த ஒப்புரவாகுதல் தேவை? முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்களும் நானும் அந்நியராய் இருந்தோம். மனதிலே துர்க்கிரியைகளினாலே மனதிலே ஆண்டவருக்கு எப்படி இருந்தோம்? சத்துருக்களாய் இருந்தோம். அப்படின்னா விளங்குதுங்களா? மனதிலே சத்துருக்களா இருக்கிறது. வெளியில அவங்கள பத்தி கோபமா பேச மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிடுவோம்? எல்லாத்தையும் திட்டி 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 அவங்களுக்கு விரோதமான ஒரு பகையை உண்டு பண்ணி வைத்துக் கொள்வோம். இதுதான் மனதிலே சத்துருக்களாயிருத்தல். மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் இப்ப என்ன வாங்கிட்டாரு? பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் நமக்கு முன் நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஆக இந்த ஒப்புரவாகுதலை எந்த மனிதனும் செய்ய முடியாது. பாவம் இல்லாத, குற்றம் இல்லாத, ஒரே தர செலுத்தக்கூடிய பூரண பலியை, நிரந்தர பலியை, பரிசுத்த பலியை தம்மை தாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்ததுனால இந்த ஒப்புரவாகுதல் நடந்தது. ஹல்லேலூயா. இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின ஒப்புரவாதல். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து கிறிஸ்துவின் மூலமாய் ஏற்பட்ட ஒரு இணைப்பு, ஒரு ஒப்புரவாகுதல் தான் இந்த ஒப்புரவாகுதல். இப்ப சொல்லிட்டு பவுல் என்ன சொல்றாரு? தேவனோட ஒப்புரவாயிட்டு மறுபடியும் 2 கொரிந்தியர் 5:20 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:20. தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 18வது வசனம் வாசிப்பா. 18. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், இது யாரால் உண்டானதல்ல, மனிதனால் உண்டானதல்ல, இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானது. அதுதான் தட் இஸ் ஹிடன் திங். அதுதான் அவர் இப்ப ஒப்புரவாக்கிட்டாரு. இப்ப எங்கள்கிட்ட என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா
நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி இழந்து போன உறவை புதுப்பித்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பாலமாக செயல்பட்டு ஒரு ஐக்கியத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணிட்டேன். இப்ப என்னை பின்பற்றுகிற நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த ஒப்புரவாதலுடன் இருக்கிறீங்களா? குடும்பத்துல ஒப்புரவாதல் இருக்கிறதா? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒப்புரவாதல் உண்டா? பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே ஒப்புரவாதல் உண்டா? இதை தியானித்து கொண்டிருக்கும் போதே டிவியில ஒரு பிளாஷ் நியூஸ் ஓடுது. 3 பிள்ளைகளை, 2 பெண் பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை, 3 குழந்தைகளை தீயிலே எரித்து கொன்று இவரும் மருந்தை குடித்து தற்கொலை பண்ணின ஒரு சம்பவம் போச்சு. எதனால அப்படின்னா, மனைவிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால. இதெல்லாம் மனசுல வச்சுதான் பவுல் முதலாவது குடும்பத்துல ஒப்புரவாகுங்கள் சொல்றார். வாசிங்க. இப்ப மனிதரோடு ஒப்புரவாகுதலை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. புருஷனோடே ஒப்புரவாக. இந்த வசனம் யாருட்டங்க ஒப்புரவாக சொல்லுது? வராதே, வரமாட்டேங்குது. வாசிங்க. மனைவி புருஷனோட தேவன் சொல்லுகிற கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 100% ஆசீர்வாதம் கேரண்டி. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த மனுஷன் பேசின பேச்சுக்கு, அந்த மனுஷன் என்ன போட்டு அடிச்ச அடிக்கு நான் போய் ஒப்புரவாகனாக்க இந்த ஜென்மத்துல அதுக்கு பேச்சே இல்லை பிரதர். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை சிஸ்டர். சோத்திரம். யாரோட வேதத்தில் இருக்கிறத ரொம்ப ரொம்ப விளக்கம்லாம் நீங்க தேடாம அப்படியே பின்பற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. கணவனுக்கு என்ன புத்தி சொல்லி இருக்கு? கொலோசையில வருது, எபேசிலே வருது. உங்கள் மனைவிகளை கசந்து கொள்ளாதிருங்கள், அவர்கள் மீது என்ன பண்ணுங்க? அன்பு, லவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. சிலது தமிழ்ல சொன்னா புரியாது, இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா புரியும். Husbands, you love your wives. You love your wives. Wivesக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? Obey your husbands. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆனா நம்ம உல்டாவை அப்படியே மாத்திட்டோம். லவ் பண்றது பூரா யாரு லவ் பண்றாங்க? மை டார்லிங், மை ஹஸ்பண்ட், மை ஹபி அப்படின்னு சொல்லி இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவரு பிளாட் ஆகி சரண்டர் ஆகி கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடறாரு. யாரு? பிப்ளிக்கல் வேர்டு எப்படி டிரான்ஸ்போஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதான் வேதம் என்ன சொல்லுகிறதோ, எப்படி சொல்லுகிறதோ அதை அப்படியே கீழ்ப்படிந்தால் அதுல சொல்லப்பட்டு இருக்கிற அத்துணை ஆசீர்வாதங்களும் நமக்கு அப்படியே பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 எடுத்துக்காட்டுகள். 2 சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட ஒப்புரவாகுதல். 2 பேருக்குமே ஒப்புரவாதல் ஆச்சு. அதுல ஒன்னதான் நான் பூரண ஒப்புரவாதல் சொல்லுவேன், இன்னொன்னு நான் பூரண ஒப்புரவாதல் சொல்ல மாட்டேன். ஏன்னு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன், நீங்களே அதை புரிந்து கொள்வீர்கள். நம்பர் 1, reconciliation with Jacob and Esau. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 1 to 11 உள்ள வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா, ஏசா அப்படியே வந்துகிட்டு இருக்காரு யாக்கோபை எதிர்கொண்டு. யாக்கோபு தன்னுடைய வேலையாட்களுடைய பிள்ளைகள், லேயாளுடைய பிள்ளைகள், தான் மிகவும் நேசிக்கிற ராகேலின் பிள்ளைகள் எல்லாவற்றையும், அப்பயும் அந்த எத்தை புத்தி மாறல பாருங்க. முதல்ல ஏசா அட்டாக் பண்ணா தான் மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் செத்தாலும் பரவாயில்லன்னு வரிசையில யாரை நிறுத்திடுறாரு? எவ்வளவு எத்தையும் பாருங்க. முதல்ல மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள், அடுத்து அதிகமாய் நேசித்த லேயால கடைசி, இது ராகேல கடைசி. அதுக்கு முன்னாடி யாரு?
லேயாலும் அவளுடைய பிள்ளைகளும், அப்புறம்தான் ஆகேலும் யோசேப்பும் வச்சுட்டு அப்படி பரிவாரம் சூழ போறாரு. அங்கிருந்து யார் வர்றான்? ஏசா. பார்த்தான், இவ்வளவு தூரம் வர்றதை பார்த்து அவன் ஏற்கனவே நான் உன்னை காண்கிற நாளிலே உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனானே, சபதமிட்டு போனானே, சவாலிட்டு போனானே, இவனோட நான் எப்படி ஒப்புரவு ஆகிறது யோசித்து பார்த்தான். இருக்கவே இருக்கு டிப்ஸ், இருக்கவே இருக்கு டிப்ஸ் கொடுத்துருவோம். அனுப்பிச்சு விடு, ஆடுகளை கொஞ்சம் அனுப்பு, மாடை கொஞ்சம் அனுப்பு, கழுதுகளை கொஞ்சம் அனுப்புன்னு டிப்ஸா கொடுத்து அனுப்புறார். ஆனா அவன் மாறிட்டான். யாரு? ஏசா மாறிட்டான். நம்ம யாக்கோபு தான் இன்னும் எத்தனாவே இருக்கிறான், ஏமாற்றுக்காரனாவே இருக்கிறான். 9வது வசனம். அதற்கு ஏசா, அது 8வது வசனத்தை வாசிங்க. ஏசா, மந்தைகள் எல்லாம் என்னத்துக்கு? உம்மகிட்ட இருந்து எனக்கு தயவு கிடைப்பதற்காகத்தான் இந்த டிப்ஸ் எடுத்துக்கங்கிறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, பியூட்டிஃபுல் வேர்ட், எனக்கு போதுமானது உண்டு. மனம் பொருந்துகிறவர்கள், ஒப்புரவாக விரும்புகிறவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அதையும் இதையும் கொடுத்து ஒப்புரவாகணும்னு வரணும். நோ, எனக்கு போதுமானது வென்று, போதுமென்ற மனது. உன்னுடையது, உன்னுடையது வாசிங்க, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். நாம என்ன சொல்லுவோம்? என்னுடையது எனக்கு இருக்கட்டும், உன்னுடையதும் எனக்கு இருக்கட்டும். ஒப்புரவாகுதலுடைய மனம் அப்படி இருக்காது. எனக்கு போதுமானது உண்டு, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். என்னுடையது எனக்கு போதும், உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். என்னடா அது? அடுத்த ஏமாத்துக்கு வர்றாரு, ஒரு வார்த்தையை போடுறார். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய என்ன ஏமாத்துக்காரனா இருக்கான் பாருங்க. அத லஞ்சத்தை கொடுத்து ஏமாத்தி போடலாமான்னு பாக்குறாரு. அடுத்து வார்த்தை ஜாலத்தை போடுறாரு. ஐயா என் சகோதரனே, உன்னை பார்த்தது தேவனுடைய முகத்தை பார்த்து, அவ்வளவுதான் பிளாட் ஆயிட்டார். அப்படியே ஏசா பிளாட் ஆயிட்டார். இப்ப 2 பேரும் ஒருவரை ஒருவர் செய்த, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செய்த பாவத்தை மறந்தனர், மன்னித்தனர். ஆனா இங்க என்ன நடக்கல அப்படின்னா, 16வது வசனம் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் 2 பேரும் எல்லாம் நல்லா பேசிட்டு ஏசா திரும்பி தான் வந்த வழியிலே எங்க ஊருக்கு போறாரு? சேயிருக்கு போயிடுறாரு. யாக்கோபு எங்க பிரயாணப்பட்டு போயிடுறாரு? அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணிடுறாரு. என்ன பண்றாரு? ஏன் ஆளுகளை வேணா கொஞ்சம் உனக்கு துணையா வச்சு கைட் பண்றதுக்கு வச்சுட்டு போவோம். வேணாம் 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 வேணாம், என்னத்துக்கு தேவையில்லை அப்படின்னு எக்கச்சக்கமான திட்டத்தை தீட்டி வழியை டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டான். ஒருவரோடு ஒருவர் ஆதி நாட்களிலே பண்ணின பாவத்தை மறந்து விட்டார்கள், உண்மைதான். மன்னித்து விட்டார்கள், உண்மைதான். ஆனால் இவர்கள் ஒருமித்து கூடி வாசம் பண்ண அவர்களால் என்ன பண்ணல முடியவில்லை. அவர் சேயீர் வழிக்கு போயிட்டாரு, இவர் எங்க போயிட்டாரு? இவர் சுக்கோத்துக்கு போயிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட ஒப்புரவாயிட்ட, அவ்வளவுதான். ஆனா உன்னோட என்னால என்ன பண்ண முடியாது? தமிழ்ல சொல்லணும்னா குப்பை கொட்ட முடியாது. உன்னோட என்னால குப்பை கொட்ட முடியாது, வாழ முடியாது. அப்ப இந்த மனம் பொருந்துதல் அல்லது இந்த ஒப்புரவாகுதல் ஒரு உண்மையான ஒப்புரவாகுதலானா கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஒரு 100க்கு ஒரு 90 மார்க் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் இன்னொரு சகோதரர்களுக்கு இடையே, யோசேப்பும் அவருடைய சகோதரர்களுக்கும் இடையே ஒரு ஒப்புரவாதல் நடந்தது. அதுதான் பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் ரெகன்சிலியேஷன். அவனை பர்பஸாவே குழியில போட்டாங்க,
குழியிலிருந்து கத்துறான். அதுல என்ன ரொம்ப மனத்தை உருக்கக்கூடிய காரியம் அப்படின்னா, அவன் குழியில கிடந்து கத்துக்கிட்டு இருக்கான், இவங்க பூரா என்ன சாப்பிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பேசாம இருந்தா கூட பரவாயில்ல, அவன் பசியில கத்துறான், வழியில கத்துறான், தனிமையை நினைச்சு கத்துறான், எதிர்காலம் என்னவாகுமோ அப்படின்னு நினைச்சு கத்துறான். இவங்க எதையுமே குறித்து கவலைப்படாம ஜமாபந்தி போட்டு அங்க பந்தி இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழல் அது. இதெல்லாம் பார்த்து தான் கர்த்தர் ஏற்ற வேளையிலே ஏசாவை யோசேப்பை உயர்த்தினார். பஞ்சம் வந்தது. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார். யோசேப்பு ஒரு முறை தன்னை வெளிக்காட்டாமல் இருந்தான், மறுமுறையும் தன்னை வெளிக்காட்டாமல் இருந்தான். மூன்றாவது முறை எல்லாத்துக்கும் கடைக்குட்டியில கொஞ்சம் பாசம் அதிகமாகவே இருக்கும். அதனால பொங்கி அழ ஆரம்பிச்சுட்டான். அழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி யோசேப்புக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேணாமா? இட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் இஸ் காட்ஸ் நேச்சர். தன்னை தண்டித்த, தன்னை காரி துப்பின, தனக்கு எல்லா வகையிலையும் துரோகம் செய்த, தன்னை ஆணிகள் அடித்த, சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த, ராயரிலிருந்து போர்ச்சேகன் வரை அவ்வளவு பேரை பார்த்து மொழிந்த முதல் மொழிதான், பிதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே சொன்னார். அதற்கு ஒப்பனையானது தான் நீங்க என்ன காட்டி கொடுத்துட்டீங்க, குழியில போட்டீங்க, வித்துட்டீங்க, அதெல்லாம் நான் மனசுல நினைச்சிட்டு இருப்பேன்னு நினைக்காதீங்க. அதை பொறுத்து நீங்க கவலையும் படாதீங்க. நான் எதுக்கு முன்னாடி நீ ஆண்டவர் அனுப்புனார்னா, உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், சவரட்டனை பண்றது. சில வார்த்தை புரியல, அதனாலதான் உங்களுக்கு புரியுறபடி சொல்றேன். சவரட்டனை பண்றதுன்னா என்னது, வேலை செய்யறதுக்காக, உங்களுக்காக மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சொல்றாரு பாருங்க. வாசிங்க 50வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள், அதை நன்மையாக முடிய பண்ணினா, ஆதலால் பயப்படாதிருங்கள். நல்லா கவனிங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். பேசின வாய்ச்சாளகன் மாத்திரமல்ல யோசேப்பு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். அல்லேலூயா. ஏசாவும் யாக்கோபும் ஒப்புரவானார்கள், மன்னித்தார்கள், ஒருவருக்கு விரோதமாய் செய்த ஒருவர் பாவத்தை மறந்தார்கள். ஆனால் அவர்களால் என்ன பண்ண முடியல, ஒருமித்து வாசம் பண்ண முடியல. ஆனால் அதற்கு அவன் செஞ்சது ஏதோ சேஷ்டபுத்திர பாகத்தை மாத்திரம் கள்ளத்தனமா வாங்கிட்டான், அவ்வளவுதான். ஆனா யோசேப்பை என்ன பண்ணிட்டாங்க, அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாவுக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி ஒப்பு கொடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அவங்க மேல எவ்வளவு கோபம் வரணும், எரிச்சல் வரணும், முகநாடி வேறுபடணும். எதையுமே செய்யாம கிறிஸ்துவின் சிந்தையை, சாயலை, சுவாபத்தை தரித்து கொண்டவனாய் நீங்கள் என்ன அப்படி இப்படிலாம் செஞ்சதுக்காக சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்படவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படியாக தேவன் என்னை முன்னே அனுப்பினார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் பக்குவப்பட்டவனாய் இருந்தான் என்று சொன்னார். அவனுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி அப்படி அவனை நடத்தினது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளே, உடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானமாய் இருக்கிறீங்களா?
ஒப்புரவாதலோடு இருக்கிறீங்களா? ஒப்புரவாகலைன்னா இப்பொழுதே தேவன்கிட்ட சொல்லி அறிக்கையிட்டு ஒப்புரவாயிருங்க. அப்புறம் வீட்டில் போய் அவங்கள முகமுகமாய் பார்த்து ஒப்புரவாயிருங்க. உங்கள் சகோதரர்களோடு ஒப்புரவாய் இருக்கிறீங்களா? இந்த உலகத்துல எத்தனை வருஷங்க? 70, பலத்தின் மிகுதியினால் 80, மருந்து மாத்திரை சத்து மாத்திரைகளினால் ஒரு 90ன்னு வச்சுக்கோங்க. என்னங்க டாக்டர்மா, ரைட்டுங்களா? சரி, அவ்வளவுதான் காலம். ஆனா இந்த 70 வருஷத்துலயும் 80 வருஷத்துலயும் 90 வருஷத்துலயும் போட்டு சண்டைகள், சச்சரவுகள், பிளவுகள், வேதனைகள், எப்படியெல்லாம் வார்த்தைகளை போட்டு திட்டணுமோ அப்படிலாம் திட்டிட்டு இங்க வந்து அடேங்கப்பா தேவதூதரை போல ஆராதிக்க வந்துட்டீங்க. இந்த ஆராதனையில் ஆவது கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பாக ஒரு சனம், ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்க்கலாம். முதல்ல தேவனோட ஒப்புரவாயிருக்கிறீங்களான்னு பாருங்க. தேவனோட ஒப்புரவாயிருக்குன்னா அவர்களுடைய வழியில நீங்க நடக்கிறீங்களா? அவர் சொன்ன பாதையில நடக்கிறீங்களா? அவர் சொன்ன கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா? யோசபாத் தேவனுடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வழிகளிலே உற்சாகமாயிருக்கிறீங்களா? அவருடைய ஊழியத்திலே உற்சாகமாயிருக்கிறீங்களா? அவரை ஆராதிப்பதிலே உற்சாகமாயிருக்கிறீங்களா? ஆராதனைக்கு வருவதில் உற்சாகம் காட்டுறீங்களா? சபை கூடுவதிலே உற்சாகமாயிருக்கிறீங்களா? சபை கூடுவதை விட்டுவிடாது இருக்கிறீங்களா? தேவனிடத்திலே ஜெபிப்பதிலே உற்சாகமாய் இருக்கிறீர்களா? மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களா? இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தேவனோடு நீங்க ஒப்புரவாய் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லது உலகமே சதம் என்று உலக வாழ்க்கை, உலக மனிதர்கள், உலக உறவு, இதிலேயே ஐக்கியம் கொண்டு இவர்களோடு சமமாய் இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு தேவனுக்கு உங்களுக்கு அப்படியே இருந்த ஒப்புரவாகுதல், சமாதானம், உறவு எல்லாம் அறுபட்டதை போல் காணப்படுகிறதா? இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே புதிய உடன்படிக்கையின்படியாய் உடைய சரீரத்திற்கு ஒப்பனையாய் இருக்கிற அப்பத்தையும் உடைய இரத்தத்திற்கு ஒப்பனையாய் இருக்கிற திராட்சரசத்தையும் ஆண்டவரை உட்கொண்டு நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கு முன்பதாக உம்மோடு கூட நாங்கள் ஒப்புரவாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. உமக்கு விரோதமாய் செய்த அத்தனை பாவங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ள எனக்கு கிருபை செய்வீராக. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசம், ஆதியிலே கொண்டிருந்த வைராக்கியம், ஆதியிலே கொண்டிருந்த பக்தி, ஆதியிலே கொண்டிருந்த ஆர்வம், இவைகள் ஒன்றிலும் குறைவற்றவர்களாய் நான் இன்றளவும் காணப்படுவ எனக்கு கிருபை செய்வீராக. அதே போல என் உடன் பிறந்தவர்களோடு, என்னை பெற்றவர்கள் தாய் தகப்பனோடு, என் மாமனார் மாமியாரோடு, என் மாமனார் குடும்ப உறவோடு, என் சபை மக்களோடு, சபையில் உள்ள ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் அனைவரோடும் கூட இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே, அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? செய்வதற்கு கிருபை செய்வீராக. தாழ்த்திமுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.